Hi guys, welcome back to another video of Goodfellas. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ தான். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் இது அவனுங்களுக்கு தெரியும், நம்ப மாட்டானுங்க எப்படியும் அவனுங்க ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலுமே இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்கிறனால அவனுக்கு கன்ஃபார்மாக வந்து தான் ஆகணும். நான் வந்து இப்போது ஆன் த ஸ்பாட்டில் இந்த ப்ராங்க் வந்து நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் இது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பிகாஸ் அவனுக்கு கன்ஃபார்ம் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நானே அவனுங்க கிட்ட எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, எப்படா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க வரும்போது நான் ஒரு மாதிரி நார்மல் கெட்டப்பில் இருந்தால் நம்ப மாட்டாங்க கன்ஃபார்மாக. இப்போவே நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அக்கா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஷீஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து எனக்கு க்ரூம் மேக்கப் போட்டு விட்றேன், அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ ஓகே, இது வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியும்ல எனக்கு தெரியல. நான் வந்து இப்போதைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு போகிறோம், ஸோ வந்து வாங்க லைக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். பட் அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தோன்னா நம்ப மாட்டாங்க. நான் வந்து இந்த மேக்கப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி லைட்டாக கரெக்டாக இருந்தேன்னா கன்ஃபார்ம் நம்புவாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்னோட கசின்ஸை வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இது வந்து எங்களோட அக்கா, ஹலோ, ஷோபிகா ரவி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி கௌஷிகா. அவங்க வந்து மணிமேகலை. என்னடா வெக்கமா? நம்ம கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது நீ வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறனால நீ எனக்கு போற மேக்கப்பை வச்சு அவனுங்களை வந்து பிராங்க் பண்ண போறோம். 3 idiots. இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே, இப்போ காய்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க. பட் இப்போ நாங்கள் ஒரு ஷூட் முடிச்சுட்டு, ஐ மீன் இவங்களுக்கெல்லாம் ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து போகிறோம். இப்போ வரைக்கும் அவனுங்க நம்பலை. ஆக்சுவலாக நான் வந்து சும்மா பர்த்டேக்கு வந்து வர சொல்லிட்டேன். Meanwhile, சார் இவன் தான் சார். நான் என்ன சார் பண்ணேன்? ஓகேவா? இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நீ யோசிச்சு பாரு, அவங்க வீட்டுல இப்படி அவனுக்கு பண்ணுவாங்களா? இவ்வளவு சீக்கிரமா பண்ணுவாங்களா? இல்ல என்ன தெரியுமா நினைக்கிறேன், பண்ணாடா பரதேசி தனியா சுத்தரை விட ஒட்ட பையனா சுத்திட்டு இருப்பான். திருநாயமே ரோட்ல போன ஒரு பொட்டு பிள்ளை விட மாட்டான், பொட்டராய விட மாட்டான். அதனால நினைச்சு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா ஆயிட்டோம். நான் கலர் ஆயிட்டேன் பாரு. நான் இந்த ஊருக்கு வந்தாலே கருப்பாயிருந்தேன். என்னன்னு தெரியல. அது ஏன்னா என்னன்னா வந்து இப்போ ரீசெண்டாக சென்னைக்காரன் ஆயிட்டேன். சரி இப்போ என்னோட சாணியெல்லாம் வலிச்சிருக்காங்கடா. அப்போ உண்மையாலுமே ஃபங்க்ஷன் ஆகும் வீட்டில். இல்லை நம்ம இன்னைக்கு அவங்கள ப்ராங்க் பண்ணுவோம். லெட்ஸ் கோ கைஸ். இதுங்க பேக் கேமரா காமிக்கும். ஆமாம், இது பேக் கேமரா. என்னடா நடக்குது? மை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. கலர் கலரா எடுத்து வச்சிருக்கீங்க. இல்லடா, இது வந்து வெறும் ரொம்ப க்ளோஸ் பீஸா இருக்கு. பிராங்க்ல இல்லடா, பேண்டா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த உட்கார ஃபங்க்ஷன் ரெடி ஆயிட்டாடா. கௌஷி பண்றதுன்னு எனக்கு அது என்ன, அது லைக் ஒரு என்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷன் போற மாதிரி தான்டா இருக்கறாவ. இல்ல அதுவும் ஓகேடா. ஆனா வீட்ல எதுவும் கட்டல, எதுவும் பண்ணல. ரொம்ப அத க்ளோஸ்ட் ஃபங்க்ஷன் அத சொல்றப்ப க்ளோஸ்ட் ஃபங்க்ஷன். சும்மா ஒரு ஹோட்டல்ல மட்டும் நாங்க பண்ண போறோம். ஹோட்டல்லையா வீட்லயா? அது ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொல்ல. இதுவே இங்கேயே தப்பு பண்றாங்க. என்னடா உளறற? அப்படா இங்க நடக்க போறது இல்லடா. இங்க நாங்க இனிமேல் தான் போகணும். இங்க எங்கடா நடக்குது? நீங்க நிஜமே இந்த பிரைட் மேக்கப் ரூமா பிரைடா ரூமா பிரைட் இல்ல பிரைட் மேக்கப் என்னால போட்டு விடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னடா
ஒரு blush, eyeliner, eyeshadow போடுறோமா? இவனுங்களும் இப்ப ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் பிரைட் மேக்கப் Bride makeup. ரூம் மேக்கப் அல்வாக்கு போறோம். அவன எல்லாம் கலப்பு விட அவன. ஏய் போடா போயிட்டு அப்புறம் வரலாம். ஏய் ஏன் அவன் ஏன்டா துரத்துறீங்க? அவனுக்கு ஏதாவது போட்டு கொடுக்கலாம் மேக்கப். இது சரியான சட்டை அனுராகு. இங்க இருந்து கலூர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை வெதர். அதெல்லாம் நிறைய இருக்கு. காண்டி எல்லாத்தையும் சொல்ற வீடியோல சும்மா இருக்கு. நல்ல முடி கிரவுண்டு எல்லாமே இருக்கு. என்னது சாப்பிடுறதா? பிஸ்கட் வேணும். இப்போ சாப்பிடுங்க உங்க வீட்டுல. எல்லாமே என்னடா உங்க வீட்டுல இன்னைக்கு உங்க பர்த்டேக்கு நான்வெஜ் போடுவாங்க. என்னடா பண்றது? போகி அன்னைக்கு போறதுனால நான்வெஜ் கிடையாது, வெஜ் தான். வீடு வேற க்ளீன் பண்ண விடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மேக்கப் போற நான் ஃபங்க்ஷனல முடிச்சிட்டு இவன் அவளுக்கு வந்து எல்லாம் வாங்கி தருவாங்க. பேச்சுலர்ஸ் பார்ட்டி எங்க? போய் கன்ஃபர்மேஷன் தான் போறேன். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் அவனுக்கு ஓகே தான். என்னது? டேய் அந்த பொண்ணு பேர் என்னடா? பேர் அக்ஷயா. அக்ஷயாவா? அக்ஷயாங்கிற பேர் வரைக்கும் யாருக்கு தெரியல. இவனுக்கெல்லாம் தூண முடியற மாதிரி வரும். எண்டிங் டர்ம்ஸ். டேய் நார்மல் வீடியோல கலாய்க்கிறது தயவு செஞ்சு இந்த வீடியோல வந்து தப்பால பேசாதீங்க. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஃபியான்சே பேர் அக்ஷயாவா? அதே பெரிய பிரச்சனை. இப்போ கன்ஃபர்மேஷன் போறதுக்கு முன்னாடி கேன்சலேஷன் ஆயிர போகுது. பேசாம இரு. ஏய் இல்லடா ஒரே நிமிஷம் வர. அப்புறம் நமக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அவனுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு வரல. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். டேய் ஏன்டா பொண்ணு வேணாம் பேசுன பேர் வந்து மனம் பார்த்து காலை எங்கேயும் போயிருக்கீங்க. இவர் விண்மீனுக்கு தண்ணி மேல இங்க பாரு. தண்ணி மேல அஸ்வத் நீ இந்த ரீல் பண்ணி காட்டு சும்மா. வா எனக்கு ஒரு டைம் பண்ணி காட்டு வா. பாரு அக்ஷயா நமக்காக நான் வந்து அனுராக் வந்து சொல்லி கொடுக்க போறேன். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டிங் ரீல் ஆன் இன்ஸ்டாகிராம். இது வந்து வச்சுட்டு எப்படின்னா தண்ணி அப்படி ஓகேவா? 3, 2, 1 ஸ்டார்ட். அப்படியே லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். டேய் அஜய் குமார் நடந்து உங்கத்தமா அரியது பக்கமா கிரியேட்டர். சரியா? ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இவன் பண்ணது பிராங்க் தான் சொல்லி அவனே அட்லாஸ் ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் மாப்பிள்ள மாதிரி கெட்டப் போட்டிருக்கனால ஒரு 2-3 வீடியோ ரெண்டுமே பிரைடு வாங்க நீங்க. எந்த ஒரு மேக்கப்பா இருந்தாலும் வந்துட்டு நம்ம அக்காவுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. அக்காவோட பேஜ் வந்து அங்க இருக்கு. ஹேர் ஸ்டைல் மட்டும் கரெக்டாக நான் வச்சிருக்கேன். நல்லா தான் இருக்கு. உனக்கு இருக்கிற ஹேருக்கு அந்த அக்கா எவ்வளவு அழகா ஸ்டைல் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்போ என்ன மாதிரி நிறைய முடி இருக்குன்னா அந்த அக்கா சூப்பரா பண்ணுவாங்க. உனக்கு இருக்கிற 4-5 முடிக்கு அப்படிதான் பண்ண முடியும் இல்லையா அக்கா? Guys, thanks for watching this video. Do like, share and subscribe to Goodfellas.